ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பைத்தங்காய் கூட்டு செய்யலாங்க. ஒரு கட்டு பைத்தங்காங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. உளுந்தம்பருப்பு செவந்துருச்சுங்க. கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா வெடிக்குதுங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேங்க. தக்காளி ஓரளவு வெந்தால் போதுங்க. இப்போ பைத்தங்காயை சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. உப்பு தேவையான அளவுங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. காய் வேகட்டுங்க. கூட்டுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்ச தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தேங்காவோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் கொதித்து வேகட்டுங்க. தேங்காய் ஊற்றி நல்லா வெந்துருச்சுங்க. லாஸ்ட்டாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் தாங்க தாளிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, எடுத்துக்கலாங்க. பைத்தங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.